கோபுரம் தான் பறந்துச்சுன்னா முடிஞ்சுங்க. கடைசியில் வந்து இண்டிகேட்டர் போட்டு சார் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடாது, ஏன்னா ஊருக்காரங்க ஜாஸ்தியாக வருவாங்க. ஹை பீம் இருக்கும்ல, ஹை பீம் போட்டு அப்படியே வந்துட்டான். ஓகே பட் இது ரொம்ப தப்புங்க, ஏன்னா இழுத்தி ஏறி இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டிங்கன்னா வைங்களேன், இது பார்த்தீங்கன்னா கொடிவேரி ரைடோட பார்ட் 2 வீடியோங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொடிவேரி பாதி தூரத்து வரைக்கும் போயிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடிவேரி பாதி தூரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிருப்போம். அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ காரணம் வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோ கண்டென்ட் இருந்தாலும் நான் முடிஞ்சளவு ஷூட் பண்ணிவிட்டு வீடியோ அப்படியே சின்ன எடிட் பண்ணி எபிசோடாக கொடுத்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்ருக்கேங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போன வீடியோ சொல்லியிருந்தோம் உதட்டு வீங்கி இருக்குன்னு. ஸோ இன்னும் வீக்கம் போகலங்க, உதட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அப்படி நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கிறேங்க. ஸோ காரணம் வேறு எதுவுமே மாஸ்க் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கலங்க. பார்த்தீங்கன்னா போன வீடியோட கண்டினியூட்டி. ஸோ போனவெல்லாம் யாரோ பார்க்க வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பார்க்கலாம். எல்லாமே நல்லா புரியுற மாதிரி எடிட்டிங் சரி கண்டென்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ட்ராவல் பிடிக்கும், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் சொல்கிற மாதிரி ஸ்கின் ரொம்ப டேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிறைய கண்டினியூஸாக ரைட் பண்ணுறது, ஹெல்மெட் போகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ஸ்லாம் ரொம்ப டேன் ஆகிட்டு இருக்கு. இதில் க்ளோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்லாம் நான் ப்ரமோஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா முகமெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி டல்லாக இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் சொல்கிற மாதிரி நான் தான் கொஞ்சம் லைட்டாக கலராக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கண்டினியூஸாக ரைட் பண்ணுறதுனால தான் ரொம்ப ஸ்கின்ஸில் டேன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ முடி வெட்டலாம்னு ஒரு கடைக்கு தெரியாதரமாக புது கடைக்கு போயிட்டேங்க. அவங்க கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் நம்மக்கிட்ட காட்டிட்டாங்க. ஸோ தாடி ஒரு மாதிரி எடுத்து, மீசு ஒரு மாதிரி எடுத்து, ஸோ மொடியில் ஒரு மாதிரி பண்ணி விட்டாங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறேங்க, எல்லாம் லைட்டாக வலிக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி எல்டிஃப் நான் வந்து ரவுண்ட் ஃபேஸ் கிட்டனால கீழே கொஞ்சம் பியர்டில் கொஞ்சம் நல்லா விட்டா கொஞ்சம் லுக்காக தான் இருக்கும். நான் அதை உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். அவங்க அப்படியே உல்ட்டாவோ பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக சுரண்டி எடுத்து விட்டுட்டாங்க. ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சின்ன எங்கள் மீதில் உங்களுக்கு அப்படியே வண்டி எடுத்து போகும்போது கண்டிப்பாக பண்ணேன். சேனல் யாரும் புதுசாக பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்க வாங்க வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். காலேஜ் கேங் கூட இந்த ரைடு வந்திருக்கேன். யாரோ ஒரு 4 பசங்களோ 5 பசங்க 3 பொண்ணுங்க சம்திங் காரில் அந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அதனால தான் டப்பு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த வழியாக வந்து நாங்கள் இங்கெங்கேயோ நின்றுட்டு இருந்தோங்க. போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்லை வயலுக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் கூட்டிகிட்டு போச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த ஆஃப் ரோடிங் கிடச்சா நம்ம பைக்கில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். முன்னாடி பஞ்சர் கடை ஏதாச்சும் பார்க்கணுங்க. முதல்ல நம்ம பைக்கு காற்று அடிச்சுட்டு போனோம். ஏன்னா நம்ம பைக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட ஆச்சா. அதனால தாங்க கொஞ்சம் டயர் இப்போ இருந்தே டயரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னு இருக்கிறேன் நான். அதே மாதிரி எல்டிஎஃப் ரொம்ப பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சேனல் எத்தனை பேர் ரெகுலராக பார்த்துருக்கீங்கன்னு எல்லோரும் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆர்என்ஃபீல்டில் ஒன்று இருக்குங்க. ஆர்என்ஃபீல்டில் பார்த்திங்கன்னா விவிஏன்னு ஒன்று இருக்குது சரிங்களா, வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன். 7500 RPMத்தில் அந்த விவி ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும். அந்த மொமெண்ட்டில் இன்ஜின் இந்த லைட் அடிக்கும் பார்த்தீங்களா, லைட் அடிக்கிற வரைக்கும் இன்ஜின் சும்மா ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு தெரியுங்களா. நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 130 5வது கீரில் 135 136 நம்ம பைக் பண்ணுவோங்க. 135 142 வரைக்கும் 5வது கீரில் நம்ம பைக் பண்ணுவோம். பட் அந்த ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமா, அது பைபாஸ் தான் இருந்தாலும் குதிச்சு போகிறனால நம்ம பைக் பெருசாக ஏறலைங்க. நல்லா நீட்டான ரோடோ இல்லை இறக்கமான ரோடாக இருந்தால் நம்ம R15 நல்லாவே டாப் இன் பண்ணும். இந்த ரோட ஸ்பீடு பிரேக் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. சிவன் பைபாஸ்லேயே போயிருக்கலாமோ. நான் கூட அந்த மாதிரி வழிகள் வரும்போது இயற்கை வழிகளில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. கடைசியில் வந்து இண்டிகேட்டர் போட்டு சொல்லுங்க, இது யார் மேலேங்க தப்பு? இண்டிகேட்டர் போகிறது பிரச்சனை இல்லைங்க. அதாவது ஒரு 100 மீட்டரோ இல்லை 200 மீட்டருக்கு போட்டிருந்தா தெரிஞ்சாது. இவங்க முன்னாடி இப்படி பார்க்குற இண்டிகேட்டர் போட்டு டப்புன்னு திரும்புறாரு. சே, ஆனால் இதே இடிச்சு கீழே வந்தால் யார் மேலே தெரியாமல் மிஸ்டேக் சொல்லுவாங்க? பெரிய வண்டி மேலே தான் மிஸ்டேக் சொல்லுவாங்க. நானே கட்டடிச்சு ஓட்டுறாங்க. ஆனால் இண்டிகேட்டர் போட்டு ஐபிஎம் போட்டு தான் ஏறுவனே தவிர உங்களுக்கு ஐபிஎம் நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்குது. அதனால உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, இங்கே அழுத்திட்டு இருக்க மாதிரி இந்த கை பார்த்தீங்கன்னா இங்கே அழுத்திட்டு இருக்கும். நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் பின்னாடி இருக்குது. அதனால உங்களுக்கு தெரியல. ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹார்ன் அடிச்சுட்டு இண்டிகேட்டர் போட்டு தான் நான் ஏறுவேன். மேப் ஏதோ டிராஃபிக்கில் கூட்டு வந்துச்சுங்க. ஏதோ புதுசாக ஏதோ ரோடெலாம் பார்க்குற மாதிரி. இந்த ரோடில் நாங்கள்லாம் டச் ஆகவே இல்லையே. நாங்கள் ஃபுல்லாக பைபாஸில் வந்து தான் அதுக்கப்புறம் கீழே இறங்கணும். எங்கே போட்டிருக்கேன்? கரெக்டாக தான் மேப் போட்டிருக்கேனா தெரியல. போயிட்டு பார்ப்போங்க. இப்போ தாங்க மேப் கரெக்டாக காட்டுதுன்னு. எவ்வளோ கிலோமீட்டர்? 34 கிலோமீட்டருக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும் காட்டுதுன்னா 1:50 கிட்ட போய் நம்ம மேப் சேருவோம் காட்டுதுங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 கிலோமீட்டர் இதே ரோடு தான். தேவையில்லாமல் இதில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஃபுல்லாக பைப், அதான் ஃபுல்லாக இந்த மாதிரி எப்படி சொல்கிறேன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ரஷ்ஷான ரோடு இருக்கிறதாங்க ப்ராப்ளம். பைபாஸ் கிடச்சா இருந்தவங்க அந்த 17 கிலோமீட்டர் ஜாலியாக எழுதிட்டு போயிருக்கலாம். இங்கேலாம் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே தாங்க ஓட்டணும், வேறு வழி இல்லை. ட்ரெயினாக தான் இப்போ சின்னதாக பிரேக் எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க.
ஸ்பீடு பிரேக் ஜாஸ்தியாக இருக்கு. ஒவ்வொரு வாட்டி ஸ்பீடு பிரேக் எப்படி இருக்குன்னா தூக்கி தூக்கி போடுது. நான் இதுக்கு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணியாக தான் ஏற்றுறேன், ஆனால் தூக்கி போடுது. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? நான் அவ்வளோ முடிஞ்சாலும் கண்ட்ரோல் ஸ்பீட்லேயே போய்க்கலாம், அதான் நல்லது. வா, பொறுமையாகவே போவோம், எதுக்கு தேவையில்லாத வேலை. ஏன் யஸ்வந்தே நீ கீழே விழுந்தீங்கன்னா நம்ம ரெடி ஆயிடுவோம்டா, பைக் ரெடி பண்ண உங்கள்கிட்ட காசு இல்லை, யோசிச்சு பொறுமையாக போய்க்கோ. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபேரி உடஞ்சது, ஹேண்டில் பார் உடஞ்சதுக்கே நம்ம தக்கா போட்டுட்ருக்குறோம்டா, மறந்துடாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதேதோ ஊர் தாண்டி ஏராளம் பேர் தாண்டி போகின்றேன், நான் போகின்றேன். இருக்க லோக்கல் இருக்கிற பிளேஸில் கவர் பண்ணிடலான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகலான் இருக்கிறேன். என் கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஊட்டியும் கோயம்புத்தூரோட சேர்ந்தது தான், வால்பாறையும் கோயம்புத்தூரோட சேர்ந்தது தான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் எதுலேயோ நான் ஒரு வாட்டி அடித்து பார்த்தேன், ரெண்டுமே ஒன்னோட சேர்ந்ததான்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதேமாதிரிட்டு ஈரோடு கூட 73 கிலோமீட்டர் தான் இருக்குது. முடிஞ்சாலும் நம்ம பக்கத்தில் போயிட்டு ஈரோடு கூட போயிட்டு வந்துடலாங்க அப்படியே ஜாலியாக. ரைடிங் ஜாக்கெட் மாதிரி போட்டு வரலான்னு நினச்சேன், ஆனால் வெயில் அடிச்சு பிரியில் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இதே போட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலேஜுக்கு வேறு போகணும், அதுதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். சிவன் துணி எதை எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட எங்கள் ஊருக்கு போய்ட்டு எங்கள் பெரியமாவை பார்த்து அப்படியே வந்திருக்கலாம். விடுங்கள்ட்டியா, எவ்ரிதிங் மேக்ஸ் சம் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி அல்ட்டியா கொஞ்சம் நல்லாவே தான் ரோடு இருக்குது, அதனால் அழுத்த ஆரம்பிச்சிடலாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான் போக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ரோடு அதாவது நம்மளால் ஸ்பீடை ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ரோடை மட்டும் நல்லா அழுத்திக்கலாங்க. ஏன்னா முடியலைங்க, டைம் இங்கே ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயா லொக்கேஷன் போய் கவர் பண்ணால் ரொம்ப டிலே ஆயிரும். இந்த லாக் வேற இந்த சோனிக்காரனோ டச்சுக்காரன் மேலே லாக்கை வேற கொடுக்காம விட்டான், உள்ள காற்று தசு புசுன்னு வந்துட்டு இருக்கு. இங்கெல்லாம் போகலாம், ஒரு 100லேயே இது ஆளாரமாக போகலாம். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடாது, ஏன்னா ஊருக்காரங்க ஜாஸ்தியாக வருவாங்க. பட் வேறு வழி இல்லைங்க, ஏன்னா நம்மளால முடியாத சுச்சுவேஷன், டைமுக்கு போகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் நான் சென்ட்ரல் ஏரியா போயிட்டுருக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் இருந்தோ இல்லை ரைட் சைடு இருந்தோ நாய் ஏதோ வந்தாலோ இல்லை விலங்கு ஏதோ வந்தால் கூட நம்ம டப்புன்னு ஏதோ கட்டடிச்சு ஓட்டலாங்க. அந்த ஒரு ரீசனால தான் நான் சென்ட்ரலில் ஏறி போயிட்டுருக்கேன். ஏறுவோம், பார்த்துக்கலாம், விடுங்க. என்னடா ரோடு நல்லா வந்துச்சே நினச்சேன், அதுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்து மறுபடியும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ முடியலப்பா, முதுகு வலிக்குதானே இப்போ, முதுகு நல்லா வலிக்குதுங்க. காரணம் வேறு எதுவுமே இல்லை, பைபாஸ் ஓட்டிட்டு வர கூட எனக்கு அப்படி வலிக்கலைங்க. இந்த ஸ்பீடு பிரேக் விட்டு எடுக்கிறல்ல, அடியிலேருந்து தலை வரைக்கும் கிண்ணுங்குது முதுகுலாம். ஒருவேளை நம்ம பைக்கில் சஸ்பென்ஸ் ஏதாவது போயிருக்குமோ? சாச்சா அப்படி இருக்காது, ஏன்னா புது பைக்கு. பட் அவ்வளோ கிலோமீட்டர் சஸ்பென்ஸ் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. குதிக்குதுங்க பைக்கு, நல்லாவே குதிக்குது. டயர் போட்டிருக்கனால அந்த வழி. ஆமாம், டயர் போட்டனால அந்த மாதிரி பெயின் வரும்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம டயர் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டனாக இருக்கிற டயர் போட்டுருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதுகு நல்லாவே பெயின் ஆகுங்களாமாங்க. ஆனால் பட் பார்த்துக்கலாம் விடுங்க. டேஃப் இப்போ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச எல்டிஎஃப் வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பைபாஸ் வந்தது அந்த மாதிரி அழுத்தி வந்ததெல்லாம் சூப்பராக இருக்கும். என்னோட ஸ்பீச்சிங் மட்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. டைம் ஆச்சுன்னா மணி 1:10 இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 28 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னொரு 39 நிமிஷத்தில் மேப் போயிடும்னு சொல்லி காட்டுது. பட் அதுக்கு முன்னாடியே போயிடும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு இருந்தால் கொஞ்சம் சந்தேகம் தாங்க. பைபாஸாக இருந்தால் கூட நம்ம நல்லா அழுத்திடலாம். விடுங்க வரும்போது கண்டிப்பாக பைபாஸ்லேயே தாங்க வரணும். பாருங்க, ரோடு தான் கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி சொன்ன ரோடு நல்லா குதிக்குதுன்னு. ஒருவேளை காற்று இல்லாதனாலயா எனக்கு பைக் ஓட்டுற டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு அப்படி ஃபீல் ஆனது இல்லை. நம்ம பைக் எடுத்து 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் கூட நிறுத்தாம ஓட்டியிருக்கோம். பட் எந்த இடத்துல எனக்கு அப்படி ஃபீல் ஆனது இல்லை. இந்த ஒரு 50 கிலோமீட்டர் கூட இல்லை. அங்கே பைக் எடுத்து ஒரு 15 கிலோமீட்டர், அதான் டீ குடிச்சிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் ஓட்டிட்டு வந்திருப்போம். அந்த 15 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோட்டில் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஃபுல்லாக சரியான பெயின் ஆகுதுங்க. கையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 8.9 கிலோமீட்டர் இதே ரோடு தாங்க. அந்த டைம் ஆச்சுன்னா மணி 1:11 ஆச்சு. ஒரு நிமிஷத்துலேயே வீடியோ எடுக்கிறியானா அந்த ஒரு நிமிஷத்தில் சரியான காட் ஆஃப் ஸ்பீடுங்க. இந்த ரோட்டில் தட்டி பிரித்து எடுத்துகிட்டு வந்தேன், கேமராவில் காட்ட முடியாது. ஏன்னா ஒரு ஜம்புங்க அங்கே வந்துச்சு, நான் கவனிக்கவே இல்லை. விட்டு எடுத்துக்கிற வண்டி அப்படியே ஃப்ளை ஆகி கீழே வண்டி அப்படியே ஃப்ளை ஆகுது. ஏன்னா கல் விட்டுருச்சு, இன்னும் சொந்தே கீழே விழுந்துருவோம் அப்படின்னு. அதுல இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 80 அதுலேயே வந்துட்டு இருக்கேங்க. பின்னாடி 38 வைங்க, முன்னாடி 28 வைங்க அப்படின்னு அண்ணன் செக் பண்ணாம அவர் வாட்டுக்கு தம்பி அவர் வாட்டுக்கு ஏதோ பெட்ரோல் ஃபுல் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அடிச்சு தம்பி போதும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஏர் அடிச்சும் போதாங்க. ஆமாங்க, ஏர் அடிச்சா குதிக்கல, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இந்த டயர். அதே மாதிரி அப்போலோ எக்ஸ்ஆர் யாராச்சும் டயர் பின்னாடி போட்டிருக்கீங்கன்னா உங்கள் வண்டி குதிக்குதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. காற்றடிச்சிங்கன்னா அந்த குதிக்கிறது இல்லைங்க.
ஏன்னா உங்களுக்கு வீடியோ எப்படி தெரியும் தெரியல, வெயிட் பண்ணுங்க, நான் மேனுவலாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வண்டி இப்படி போயிட்டு இருக்குல்ல, இப்படி வண்டி குதிக்குதுங்க, இப்படின்னு தெரிஞ்சுங்களாங்க. உங்களுக்கு வண்டி நல்லா குதிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் காற்றடிக்கும் போது இப்போ காற்றடிச்சதுக்கப்புறம் குதிக்கல, இப்போ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி யாராச்சும் ஒரு 5 அடி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டயரை போட்டாதீங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏன் இந்த டயர் போட்டேன்னா, வண்டியோட வந்து ஸ்டாக் வந்த டயர் இல்லாமல் சரி வேறு ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இந்த டயர் போட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க, இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இந்த டயரை போட்டேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ பசங்களாம் நின்று இருந்தாங்க, சரிங்களாங்க. அந்த பசங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பஞ்சர் கடை எங்கே இருக்குன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இங்கெல்லாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என் சேனல் என்னன்னு கேட்டாங்க, அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோப்ரோக்கு வந்துட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது கோப்ரோட பேட்டரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. இது என்ன கோவில்? கருப்புசாமி கோவில் நினைக்கிறேங்க. ஆமாம், 2 மணி நேரமாக ஓடிட்டு வந்துருக்காங்க பைக் ரைடு. பட் நம்ம வந்துட்டு இந்த ரோடுனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. இதே பைபாஸ் இருந்தால் தட்டி இருக்கலாம் எல்டிஎஃப். இது பைபாஸ் தான் நினைக்கிறேன், பார்ப்போம் வாங்க. இது கொஞ்சம் நல்லா ரோடு ஃப்ரீயாக தானே இருக்குது, அப்படியே ஜாலியாக அழுத்திட்டு போயிடலாங்க. அப்பா, இந்த காற்று நம்ம மேலே படும்போது தான் அப்படியே சுகமாக இருக்குது. சார் இந்த காற்று இருக்குல்ல சார், காற்று தம்பி கொஞ்சம் சூவை மூடிட்டு உட்காரையா, 1008 டென்ஷனில் இருக்க, தப்பாக நினச்சிக்காத. அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோப்ரோட பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்று ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, உனக்கு நடக்கிற சம்பவம் சோதனையே வேதனையான்ட்டு. அதான் வந்துட்டு ஒரே நிமிஷங்க, பவர் பேங்க் சுற்றிக்கிறேன். ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கில் இருந்து கனெக்ட் பண்ணி இன்னொரு கோப்ரோ பேட்டரி சார்ஜ் போட்டிருந்தேன். எங்கே நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி பேக்கரியில், அதாவது பேக் பிரேக் எடுத்தோம்ல, ஒரே நிமிஷம் எதாவது விட்டுருக்கேன் இல்லை, அந்த பேக்கரியில் பிரேக் எடுக்கும் போது அந்த பேட்டரி சார்ஜ் போட்டு விட்டுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது கண்டு விழுந்துருச்சு. இன்னும் வரைக்கும் அந்த பேட்டரி சுத்தமாக சார்ஜ் இல்லை, அது வெறும் 10% ஏதோ தான் இருக்குது. எதுக்கு இன்னொரு பேட்டரி சார்ஜ் போட்டிருந்தோம், நம்ம அங்கே போயிட்டு 1.5 வாட் சார்ஜ் நம்பரோட பழைய பேட்டரி. இப்போ இந்த கேமராக்கு நான் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா புது பேட்டரிங்க. இந்த பேட்டரி பரவாயில்லைங்க, கொஞ்சம் சார்ஜ் நிற்கிது. பட் இருந்தாலும் இன்னும் 1-2 பேட்டரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு காப்பி பேட்டரி, ஏன்னா கோப்ரோட பேட்டரி கிட்டத்தட்ட எக்ஸ்பென்சிவ், 2500 வந்துச்சு. அது வாங்கி போகிறது பெருசு இல்லை, அது வாங்கி போனால் ஒரு 2 மாதத்துலையோ 3 மாதத்துல நம்ம கண்டினியூஸாக ரைட் பண்ணுறதுனால உப்பிடும். அதுக்கு எதுக்கிட்ட 2500 கொடுத்து வாங்கிட்டு ஒரு 1000 ரூபா பேட்டரி யூடியூப்பில் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான். சரி ஓகே, அந்த பேட்டரி வாங்கி போடணும்னு சொல்லி அதை வாங்கி போட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த பேட்டரி செம்ம ஒர்த்து. அந்த பேட்டரி பார்த்து உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அப்படின்னா நம்ம சேனல் கீழே கமெண்ட்டில், நம்ம சேனலில் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் பின் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் யாராச்சும் மோட்டோ உலகராக இருக்கீங்க, 2500 கொடுத்து பேட்டரி வாங்க சங்கடமாக இருக்குன்னா இந்த பேட்டரி வாங்கிக்கோங்க, பரவாயில்லைங்க, செம்ம ஒர்த்து தான். குறையெல்லாம் சொல்ல முடியாது, 1000 ரூபாய் குறைய சொல்ல முடியாது, உண்மையாக அந்தளவு இருக்கும் குவாலிட்டி. எனக்குள்ள இப்போ கடவுள்கிட்ட என்ன வேண்டிகிட்டு இருக்குன்னா, கடவுளே ஒன்று அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கணும், இல்லையா எனக்கு மீனாக சாப்பிடணும், போயிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கிறேன். அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு கொடிவேரி ஃபால்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன ஆல்ரெடி போயிருக்கேங்க. பட் அது காரில் தான் போயிருக்கேன். அது வந்து 86 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. நம்ம பைக் எடுத்து 73 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக தான் காட்டியிருக்கேன். ஏன்னா 8 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் அங்கே அடிச்சு பெட்ரோல் ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ரூபாய்க்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பங்க் வரைக்கும் போனோம்ல, கிலோமீட்டர் கரெக்டாக தாங்க காட்டியிருக்கு, பிரச்சனை இல்லை. அதாவது ரீசெண்டாக எங்கள் அண்ணோட மேரேஜ் ஈரோட்டில் தாங்க நடந்துச்சு. கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு கோயம்புத்தூரில் ஒரு 12:30 மணி 1:30 மணிக்கு ஒரு வெயில் அடிக்கும். அந்த வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு 9:30 மணிக்கு அங்கே வெயில் அடிக்குதுங்க. சுத்தமாக என்னால் முடியல. அதுக்கப்புறம் வர வழியில் என்னன்னா பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. நான் இருந்துட்டு சிவனேன்னு பஸ்ஸில் தூங்கிட்டு இருந்தேங்க. என்ன கதைனா, நான் வந்துட்டு பஸ்ஸில் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கு 1:30 மணிக்கு வந்து அங்கேயும் அலைஞ்சிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தேன். மற்றதெல்லாம் நான் பஸ்ஸில் வந்து தூங்கிட்டு இருந்தேன். இல்லை பஸ்ஸுக்குள்ளே அப்படி வேர்வை வருது, சரியான ஹீட்டு, முடியவே இல்லை. அப்புறம் வெளியே வந்து பார்க்குறேன், என்னன்னு பசங்கிட்ட கேட்குறேன், பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சு அப்படின்னு. அங்கே ஒரு பக்கம் லேடிஸ்லாம் வட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம பசங்களை நடு ரோட்டில் கொண்டுட்டாங்க. நான் இருந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஃபோனை ஒருத்தர் ஐஃபோன் வச்சிருப்பேன், அவன் ஃபோனை வாங்கிட்டு நான் போய் நடு ரோட்டில் படுத்துட்டு vlog எடுத்துகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு சின்ன சம்பவங்கள்ங்க. அதே மாதிரி எல்டிஎஃப் நீங்கள் யாராச்சும் ஐவி போகணும், இல்லை நான் ஹனிமூன் பேக்கேஜில் போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ஹாலிடேஸோட கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காம உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கேஜ் ப்ரமோஷன் கிடையாது, என் தம்பி பண்ணிட்டு இருக்கிறான். பட் நீங்கள் அவனுக்கு அப்படியே சப்போர்ட் கொடுத்துருங்க, சரிங்களா? அதே மாதிரி எல்டிஎஃப்னு சொல்லுங்கள், முடிஞ்சாலும் அமௌண்ட் கம்மி பண்ணி தருவோம். சரியா? ஓகே எல்டிஎஃப். கீழே முடிஞ்சாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், முடிஞ்சால் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வண்டி எடுத்ததுலேருந்து எனக்கு கீர் இண்டிகேட்டர் காட்டுங்க. வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் ஓட்டிகிட்டே இருக்கிறோம். போய் சேர்ந்த மாதிரியே இல்லை. இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வைங்களேன். ஆனால் இது வரைக்கும் நான் என்ன பேசிட்டு வந்தேன், என்ன பேசணும் எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம பாட்டுக்கு பேன்னு பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி அங்கே போயிட்டு ஃபால்ஸில் குளிக்கிறது வந்துட்டு வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகும்போது உங்களுக்கு 4K 60 FPS காட்டுறாங்க. அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. மெமரி கார்டு ஸ்டோரேஜ் கம்மியாக தாங்க இருக்குது. அந்த ஒரு ரீசனால இந்த மாதிரி நான் காட்டாமையே இருந்தேன். பாட்டு கேட்டு வரலாம்னு நினச்சேன், பாட்டு கேட்டால் எக்ஸ்ட்ரா தாங்க தூக்கம் வருது. அதனால தான் நான் பாட்டே கேட்க கிடையாது, நான் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டுருக்கேன்.
எல்டேப் டைம் என்ன ஆச்சுன்னா மணி 1:35 ஆச்சுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் இருக்குது. 1:50 போய் சேரணும் மேப் காட்டுச்சு. ஸோ இங்கே நிறுத்தினா இங்கே ஃபுல்லாக நல்லா தண்ணியாக இருந்துச்சுங்க. அதனால் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு வந்தேன். கோபுரம் தான் பறந்துருச்சுன்னா முடிஞ்சுங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக நல்லா தண்ணியாக இருக்குதுங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னென்ன நீச்சல் தெரியாது. கீழே என்ன விழுந்தாலும் இல்லை, கோபுரம் விழுந்தாலும் ஐஸ் அவ்வளோதான். ஓகே நம்ம கிளம்பலாங்க அப்படியே. அந்த 1.8 கிலோமீட்டர் இதே ரோடு தான். எனக்கு தெரிஞ்ச அந்த கடைசியில் ஒரு ஆஃப் ரோடு வந்தால் மட்டும் மனசு ஏற்றுப்பேன். ஏன்னா அந்த ஆஃப் ரோடிங் சூப்பராக இருந்துச்சுங்க. வழியும் சூப்பராக இருந்துச்சு. அவங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ரோடு வந்தால் மட்டும் போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம எங்கேங்க நினைக்கிறேன். மேப்பை வாட்டுக்கு கூட்டு போகுது. மேப்பை நம்பி நானும் போயிட்டுருக்கிறேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா கொடிவேரின்னு போட்டிருந்தேன். அதாவது இதே ரயிலில் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாதூர் வரை கொடிவேரின்னு போட்டிருந்தாங்க. அது நல்லா உழப்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டேன். கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருப்பேன். அப்போ தான் மேப் கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக காட்டுது. பார்ப்போம். எல்டிஎஃப் நம்ம மேப் லெஃப்ட் எடுத்து சொல்லியிருக்கோம். லெஃப்ட் எந்த ஒரு காரப்பு கொடிவேரி 9 கிலோமீட்டர்ஸ் இதுலேயே போட்டிருக்கேன். இந்த கொடிவேரின்னு வழி பார்த்தப்போ இப்போ தான் எனக்கு மூச்சே வருது. எல்டிஎஃப் போன வாட்டி நம்ம கொடிவேரி வரும்போது ஒரு சின்ன சம்பவம் இல்லை, பெரிய சம்பவம். அதாவது என் ஃப்ரெண்டு கார் ஓட்டிகிட்டு வந்தாங்க. கார் ஓட்டிகிட்டு வரும்போது அதாவது இந்த ஹைபீம் இருக்கும்ல, ஹைபீம் போட்டு அப்படியே வந்துட்டான். ஓகே பட் இது ரொம்ப தப்புங்க. ஏன்னா இழுத்தி ஏறி இருக்கலாம். இப்போ சொல்லுங்க எல்டிஎஃப் யார் மேலே தப்புனா அந்த அண்ணா அங்கேருந்து அதான் நான் வரது பார்த்துட்டாரு. நான் ஸ்லோ பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படி திருப்புறாரு. அது பின்னாடி வந்து அண்ணா வந்துட்டு கை காட்டி திட்டிட்டு போகிறாரு. ஒரு செகண்ட் இழுத்தி திருப்பினா கூட தெரியாதுங்க. அது ஒன்று மட்டும்தான் விடுங்க. ஆனால் இது நான் சொன்னால் என் கமெண்ட்டில் வந்துட்டு என்னையே சொல்லுவீங்க, நீ ஸ்பீடாக ஓட்டுறா அப்படி ஓட்டுற. நான் ஸ்பீடிங் பண்ணுறேன் இல்லைன்னா சொல்லு. ஆனால் அது எந்த ரோட்டில் ஓட்டுறதுன்னு இருக்குல்ல. இப்போ அங்கேருந்து நம்ம பைபாஸ் வரைக்கும் 125 அதுலேயே வந்தேன். பட் இந்த ரோட்டில் ஸ்பீடிங் பண்ணலாம் இல்லைன்னா சொல்ல கிடையாது. பட் ஈவன் தான் இருந்தாலும் இங்கே வண்டிலாம் ஜாஸ்தி இந்த மாதிரி வரனால ஸ்பீடிங் கம்மி பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. எந்தெந்த ரோட்டில் பைக் எப்படி ஓட்டணுமோ அந்த ரோட்டில் அப்படி ஓட்டுறதா நமக்கும் நல்லது. எல்டிஎஃப் இதே ரோடு தாங்க, கன்ஃபார்ம் சொல்கிறேன். இதே ரோடு தான் கொடிவேரி ரோடு. எப்படி சொல்கிறேன்னா எப்படிட்டிங்கன்னா இந்த வழியில் வந்து நாங்கள் காரை தள்ளி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன சம்பவம் உங்ககிட்ட சொல்லல. அதான் வந்துட்டு ரெண்டல் கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்து வந்தபோது பைப்பிங் போட்டு தெரியாதனமா கார் அப்படியே விட்டுட்டு வந்துட்டானா. ஃபுல்லாக பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட்டே ஆகலை. அது 12 ஆச்சுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 7.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2.4 கிலோமீட்டர் ஒரே ரோடு தாங்க. அதெல்லாம் அப்படியே ஜாலியாக 2.1 கிலோமீட்டர் ஒரே அம்சருங்க. இந்த வயசில் எடுத்துட்டுக்கலாம். இப்போ அழுத்தலாங்க. இப்போ ஒயிட் வைசர் போட்டிருக்கனால கொஞ்சம் ரோடு நல்லாவே தெரியுது. இப்போ விசிபிலிட்டியாக இருக்குது. இப்போ ஓட்டுவோம் எல்டிஎஃப் ஜாலியாக. இந்த ரோட்லலாம் பிரச்சனை இல்லை. ஒரு திருவிழா ஏன்னா சென்ட்ரலில் தானே ஏறி போகிறோம். அதனால பிரச்சனை இல்லை. கார்காரன் வந்தாங்க மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். கார்காரங்கிட்ட இல்லை, நம்ம லாரிக்காரன் வந்தாலே ப்ராப்ளம் தான். 1.9 இங்கே தண்ணி வந்துருச்சுங்க. அப்புறம் கொடிவேரி ஜாஸ்தியாக தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். குளிக்க முடியுமா இல்லையான்னு வேறு தெரியலையே. குளிக்க முடியலனா கூட பிரச்சனை இல்லைங்க. நம்ம கடைசிக்கு போனது ஏதாவது பிரயோஜனமாக சாப்பிட்டாச்சும் வரணும். சும்மா பைக் ரைட் மட்டும் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்காது. அந்த இடத்த எதனால் நான் குளிக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ அந்த இடத்த நம்ம கவர் பண்ணிட்டா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்க ஒவ்வொரு பிளேஸு கவர் பண்ணு சொல்லி நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அடுத்த ரைட் பார்த்தீங்கன்னா நான் ஈஷா போகலான்னு வச்சுருக்கேன். ஈஷா இல்லைன்னா அப்படியே வால்பாறை சைட் போயிட்டு வந்துடலாங்க. வால்பாறை இந்த டைமில் போனால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கிற வீடியோ ஃபுல்லாக பார்த்து வந்திருப்பீங்க நம்புறேன். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போயிருக்கும். ஸோ காரணம் ஒரு இதுமாதிரி கோபுரோட ஆங்கிள் மாறினதுக்கப்புறம் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ வ்ளாக் பண்ணுற மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கில் என்ன பார்த்து கரெக்டாக திருத்திட்டு பக்காவாக கொடுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஆல்ரெடி ஆச்சு ஒரு வேலை வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபேஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக பார்த்துக்கலாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. அண்ட் ஹோப்ஃபுல்லி வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. தெய்வத்தனாக மூச்சு தன் மேற்க கொடுத்தாரு. மூச்சு திருவிழாக்கு முடியுமே புதிவிடும். ஸோ திருக்குறள் அன்றைக்கி மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் டிஃபன். ஸோ ஸ்டே டியூன்ட். பை.